ஆல்ரைட், குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் என்னுடைய ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், சென்னையிலேருந்து டிரெக்டாக கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்ததுக்கப்புறம் தஞ்சாவூர். அண்டு இன்றைக்கு நாள் தஞ்சாவூரில் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் தஞ்சாவூர்லேருந்து மதுரை, அதுக்கடுத்த நாள் மதுரையிலேருந்து டிரெக்டாக சென்னை ரிட்டர்ன். ஸோ இதுதான் என்னுடைய ரோட் ட்ரிப்பாக இருக்க போகுது. பாப்பா அப்படி போகுதுன்னு சொல்லி நானும் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். 10 பேர் பேசியிருந்தேன்னு சொன்னால் 10 பேரும் சொன்னது, ஐயோ ஓடிடாத, இங்கே செல்ஃப் ட்ரைவ் டிஃப்ரென்ஸ் உங்களோட நாடு மாதிரி இங்கே இருக்காதுன்னு சொல்லி. எலச்சி நாங்கள் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஓடி வந்திருப்பேன். என்னென்ன மாற்றங்கள் பார்த்தேன்னு சொன்னால், ஹோன் நிறைய அடிக்கிறாங்க, நாங்களும் அடிக்கலாம். ஒருத்தரும் பெருசாக கோவப்பட்ட மாதிரியெல்லாம் தெரியல. சிக்னலில் நிற்கணுமா இல்லையான்றதும் எனக்கு கொஞ்சம் தெரியல. சிக்னலில் அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், யாருமே க்ராஸ் பண்ணாட்டி 2 இருந்தாலும் நாங்கள் போகலாம் போல தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா எனக்கு நான் வானத்தை நிப்பாட்ட எனக்கு பயமாக இருக்குது, பின்னுக்கு இருந்து வரவங்க எனக்கு மேலே விட்டுருவாங்கன்ட்டு. ஆனால் என்ன சொல்றது, இந்த லைன்ஸ் ரோட்ல இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிறது சரியான கொஞ்சம் இடங்கள்ல தான். பெரும்பான்மையான இடங்களுக்கு இந்த லேன் இல்லை, ரோட் லேன் இல்லை. ரோட்ல எல்லா பக்கமும் பார்த்து கொண்டே ஓடணும் போலதான் இருக்கு. லேன்ஸ் இல்லாததுனால யாரு எந்த பக்கம் போறாங்க என்னன்ற பிரச்சனையும் இல்லை. ஸோ லேன்ஸில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். முன்னுக்கு போகிறவங்களும் ஸ்விட்ச் பண்ணுவாங்க, நீங்களும் ஸ்விட்ச் பண்ண வேண்டி வர. ஆரம்பித்த நேரத்தில் இருந்து பார்த்தா நான் தான் சென்னையில் ஒரு ஸ்லோவஸ்ட், அதாவது ரொம்ப மெதுவாக கார் ஓடுற டிரைவராக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரோட் அண்ட் டிரைவர்ஸில் அட்டிடியூட் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியறதுக்காக நான் பெருசாக ஓடலை, பார்த்து கொண்டே வரேன். திரும்பி வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இவங்களோட ஒரு ஊரில் ஓடுற டிரைவர்ஸுக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு. ஸோ அவங்களோட ஹேபிட்டில் நாங்கள் போனோம்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக ஓடிடலாம். இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஹேபிட்டை தான் எல்லா ஊர்லேயும் பாய்ப்போம்னு சொன்னால் நாங்கள் ஃபெயிலியர், போட முடியாது. ஸோ சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வரைக்கும் நான் சென்னையோட டிரைவிங் கல்ச்சரையும் இங்கே ஓடுறவங்களோட ஆட்டிடியூட்டையும் பழகிட்டே போகிறேன், பார்த்துக்கிட்டே போகிறேன். திரும்பி வரும்போது அவங்களில் ஒரு ஆளாக நானும் வாகனம் ஓடி கார் ஓடி வரலாம்னு சொல்லி நம்புகிறேன். பிறகு நம்ம ஊருக்கு போன பிறகு தான் இதெல்லாம் அப்படியே அன்லோட் பண்ணி முதல்ல இருந்து ஓடணும். எஸ், சிக்னல் இருக்கு. அண்ட் பின்னுக்கு வர டிரைவர் ஹெட்லைட் போட்டு காட்டுறது கொஞ்சம் எங்களோட பக்கம் இங்கேயும் சேமாக இருக்குது. அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹெட்லைட் போட்டு காட்டுறாங்க. ஸோ அவங்க ஹெட்லைட் போடும்போது நீங்கள் இடம் விட்டீங்கன்னா ஓகே. சென்னையிலேருந்து இப்போ தாம்பரம் வந்துட்டேன். தாம்பரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக காட்டுது மேடம், ஓகேப்பா. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஒரு நாட்டில் போய் இறங்கி இருக்கும்போதும் அந்த நாட்டில் எப்படி எனக்கு அந்த நாட்டு சாப்பாடுகள் சாப்பிட்டு பார்க்கணும் இருக்கிற ஆசை இருக்கிற மாதிரி அந்த நாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்கிறது. டிரைவிங் கொஞ்சம் விருப்பம். ஸோ அந்த வகையில் சென்னையில் இன்றைக்கி ஒரு கார் எடுத்து சென்னை டு தஞ்சாவூர், சோழர்கள் ஆட்சி செய்த தேசத்துக்கு கார்லேயே போக கிடைச்சது சந்தோஷத்தை. அந்த ட்ரை பண்ணி போகும்போது நிறைய விஷயம் வந்து இடங்களையும் பார்த்து கொண்டு போகலாம். ரெண்டாவது 2 பக்கத்துலேயும் வராங்களே, அதை ஓடிச்சுட்டே வரேன். சரி, ரெண்டாவது மக்கள் அந்த நாட்டில் எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்றதையும் நாங்கள் லேர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லா நாட்டிலையும் கார் ஒன்று தான், ஆனால் ஓடுற டிரைவர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நாட்டு டிரைவர்ஸும் வித்தியாசமாக ஓடுறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலி பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு நாட்டில் என்ன மாதிரி ஓட்ஸில் ட்ரை பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஸ்ரீலங்காலெல்லாம் பார்த்துருக்கேன் நான், வெள்ளக்காரங்கெல்லாம் வந்து ஓடுவாங்க. அப்போ வெள்ளக்காரங்கெல்லாம் வந்து வேறு நாட்டில் ஓடைக்கல, நாங்கள் என்ன வேறு நாட்டில் ஓடுறதுக்கு பயப்படணும். ஒரு எக்ஸைட்மெண்டான ட்ரிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அவங்க தான் பிரச்சனைக்குள்ளாரு. சின்ன கேப் கிடைச்சாலும் போயிடுவாங்க. சென்னையில் நான் ட்ரை பண்ணும்போது சென்னைக்கு வந்து பார்த்த நேரத்துலையும் எனக்கு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், என்னோட பெட்டா இருக்கு தானே, கொழும்புல இருக்கிற பெட்டாவை அப்படியே பெருசாக்கி விரிச்சு போட்டோம்னு சொன்னால் சென்னை முழுக்க பெட்டா மாதிரி தான் இருக்குது. அதாவது டிராஃபிக்கும் சரி, கடைகளும் சரி, த்ரீ வீலர்ஸ் ஓடுறதும் சரி, ஆல்மோஸ்ட் பெட்டாக்குள்ள ஓடுற அதே அலர்ட்டில் இருந்தோம்னு சொன்னால் இங்கேயும் ஓகே தான். இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு பார்ப்போம்னு சொன்னால், நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு இருப்போம், வானம் அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கும் சரியான இதுதான் ரூல்ஸ் அண்ட் இல்லை. ஸோ அது மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்குது. அதாவது நான் இப்படி போயிட்டு இருப்பேன், இந்த பக்கம் தான் வானம் எல்லாம் போகும், நான் அங்கேருந்து ஒரு மோட்டர் பைக் வந்துட்டு இருக்கேன். ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி ஓகே, மிச்சதெல்லாம் ஓகே. ஸோ நாங்கள் அடுத்த ஃபியூல் ஸ்டேஷனில் நாங்கள் கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு பயணத்தை தொடருவோம். ஸோ நாங்கள் டோல் கேட்டுக்கு வந்திருக்கோம். டோலில் ஆட்டோமேட்டிக்காக கார்டு சார்ஜ் பண்ணோம். இந்த சார்ஜ் பண்ணுறதுக்குரிய கார்டு எனக்கு இப்போ பண்ணி தந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் see the first toll. பாப்போம், இப்போ போய் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சு ஆட்டோமேட்டிக். ஓகே, நாங்கள் கார்ட்டோட டச் பண்ண தேவையில்லை, பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை. உள்ளடி சைட் ஃபுல்லாக நல்ல எழுதி வச்சிருக்காங்க. நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 பார்க்க முடியாது நினைக்கிறேன். இங்கே இந்த பக்கத்தால தான் ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை. எல்லா பக்கத்தாலே ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கிடைக்கிற கேப்பில் ஓவர்டேக் பண்ணுவோம். இந்த மாதிரி சிஎன்ஜி இது போட்டிருக்கிற கேஸ் ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் போகணும். ஸோ சிஎன்ஜியில் போட்டிருக்கீங்க, போய் பார்ப்போம் அங்கே என்ன மாதிரின்னு சொல்லி. சிஎன்ஜி போடலாம் தானே? சிஎன்ஜி பெட்ரோலா? சிஎன்ஜி இல்லை இல்லையா? போட் போடணும். எங்கே பக்கத்தில் இருக்கா? சரி, ஓகே, தேங்க்ஸ். சிஎன்ஜி லோடு இல்லையாமே. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்திருக்கு. தோசையும் மட்டன் போட்டி, அதாவது குடல் கறியும் தோசை. இது என்னென்ன? இது சிக்கன் கிரேவியா? ஓகே, மீன் குழம்பு கொஞ்சம் விடுங்க பார்ப்போம். சுட இருக்குண்ணா. சரி, போதும், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். சிக்கன் குழம்பு, மட்டன் குடல் கறி. இதெல்லவோ வாழ்க்கை, நிறைய தூரம் ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ நித்திர கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அளவாக சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்ததில் அந்த சிஎன்ஜி கேஸ்ன்றது ஒரு கேஸ் டேங்க் மாதிரி கார் டிக்கிலேயே வச்சுருக்காங்க. அண்ட் மற்றது பெட்ரோல், ரெண்டுமே இது காரில் பாவிச்சு ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. சிஎன்ஜி எனக்கு இப்போ டோட்டலாக முடிஞ்சு. ஸோ கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு மாறிடும். அண்ட் பெட்ரோலுக்கு மாறினது தான் அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. என்ன வித்தியாசம்னு பார்த்தேன்னு சொன்னால், கேஸில் ஓடும்போது காரில் இருந்த பிக்கப் குறைவு, இப்போ நல்ல பிக்கப், பெட்ரோலுக்கு நல்ல பிக்கப்பாக இருக்குது. ஸோ மேபி அதுதான் ரீசன் போல் இருக்குது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சிஎன்ஜிக்கு வெயிட் பண்ணுறோம், லோட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடணும். அண்ட் இந்த சிஎன்ஜி கேஸ்ன்றது எல்லா ஸ்டேஷன்லேயும் கிடைக்கல. சிஎன்ஜி கேஸ் கிடைக்கிறதே ஒரு கொஞ்சம் ஸ்டேஷன் தான். அந்த கொஞ்சம் ஸ்டேஷன்லேயும் ஸ்டாக் பெருசாக இல்லை. நான் இப்போ சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற இடமெல்லாம் பார்த்தேன். ஒரு 2-3 இடத்துல சிஎன்ஜி போட் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த போட் போட்ட இடங்களில் கூட ஸ்டாக் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தாண்டிட்ட மட்டும் சொன்னால் அங்கே இனி தஞ்சாவூருக்கு தான் போகணும். நடுவில் வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல. இங்கே இப்போ லோட் பண்ணிட்டுருக்காங்கன்றனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ண சொல்லலை ஆக்சுவலி, அவங்க நான் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 3 கார் நிற்கிது. கிடைச்சதா ஃபுல் டைம் பண்ணிட்டோம்னு சொன்னால் 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடலாம்ன்றாங்க.
ஸோ பெஸ்ட் தானே. ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக கேஸ் ஃபில் பண்ணிகிட்டே போவோம். இந்த மாதிரி தான் கொண்டு ஃபில் பண்ணுறாங்க ஃபியூவல் ஸ்டேஷன்லேயே. இந்தியாவில் எல்லாத்துக்குமே இப்போ ஜிபே மொபைல் ஆப்லேயே பே பண்ணுறாங்க. அதனால் யார்கிட்டையுமே இந்த சில்லற காசு இருக்கிறதில்ல. ஸோ காசு கொடுக்குறது ஓகே, எல்லோரும் வாங்குவாங்க காசு. ஆனால் பிரச்சனை அதை மிச்ச காசு எடுக்கிறது. பட் இது ஓகே, 200 பீச் தருவாங்க, ஓகே இருக்குது. பட் நிறைய இடத்துல தான் பிரச்சனை. ஸோ ஜிபே தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. தேங்க்ஸ் சார். ஓகே, 1000 ரூபா கொடுத்தா 200 ரூபா பேலன்ஸ். கரம்பு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்க. ஷார் ரொம்ப விதம் விதமாக அடுக்கி கும்பகோணம், தஞ்சாவூர், லெஃப்டில் திரும்பணும், மதுரை. Take the exit towards Kumbakonam, Chennai Road. இந்த வெயில் நினைஞ்சு போகிறதுன்னு சொன்னாப்பா நினைச்சு பார்க்கவே கதையெல்லாம் சுற்றுது. 17 kilometers. தஞ்சாவூர் 138 கிலோமீட்டரில் தஞ்சாவூருக்கு என்ன 138 கிலோமீட்டர் இங்கே இருந்து. பன்ருட்டி, இந்த இடத்துல பேர் பன்ருட்டின்னு போட்டிருக்கு. சென்னை சாலை, சித்தூர். அம்மே யார் போகணும்? நான் போட்டா நான் போயிடுறேங்க ஐயா. நேரே போனால் நெய்வேலி, சிதம்பரம்லாம் நேரே தான் இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மதுரை சிட்டிக்குள்ளே போகிறோம். போகும்போது ஒரு பெரிய மலை, பெரிய ஒரு மலை கேட் மாதிரி இருக்கு. இது வந்து மதுரையோட வைகை ஆறு. இதுதான் வைகை ஆறு. ஸோ பயணம் பாதி முடிஞ்சு இப்போ நாங்கள் திரும்பி மதுரையிலேருந்து திரும்பி சென்னைக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 444 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஒரு பெரிய லாங் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஓகே, சோஃபா ஆல் குட். அண்ட் வந்த ஜேர்னியும் எனக்கு ஓகே, எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய சேலஞ்சஸும் அப்படி இருக்கேன். தமிழ்நாடு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நான் வந்த ரூட்டில் மட்டும் பார்க்கும்போது பெரும்பான்மையாக எல்லோரும் ரைட் லைனில் தான் போயிட்டுருக்காங்க. அதாவது நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லுவோம். ஒரு 2 லேன் இருந்தால் இல்லாட்டி 3 லேன் இருந்தால் ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்கிறேன். அந்த ரைட் லைனில் தான் பெரும்பான்மையாக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஓவர்டேக் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணுற எல்லோரும் லெஃப்ட் லைனுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வலது பக்கம் ஸ்டேரிங் இருக்குது. ஆனால் நாங்கள் டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி. In 600 meters, keep right to take the flyover. அந்த மாதிரியான ஒரு டைப்பில், அந்த மாதிரியான ஒரு மாடலில் இங்கே ட்ரை பண்ணுறாங்க. என்ன அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் அங்கே போகிறோமே தவிர நாங்கள் கொலனைஸ் பண்ண போகல தானே. ஸோ நாங்கள் இருக்கிற எங்கள் நாட்டில் எப்படி பழக்கமோ அதே மாதிரி அங்கே இருக்கணும் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த நாட்டில் எப்படி இருக்காங்கன்றத தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் போனால் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் எல்லா இடம் போகும்போது மேக்ஸிமம் அதை தான் ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ இங்கே வரும்போது இந்த சிஎன்ஜி யூஸ் பண்ணுறது, சிஎன்ஜி கேஸ் யூஸ் பண்ணுறது அண்டு இந்த மாதிரியான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றுமே அந்த அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டோட போய் அந்த நாட்டில் எப்படி இருக்காங்க, அந்த கல்ச்சரை நாங்கள் பார்க்குறோம், அதை தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதை தெரிஞ்சு கொண்டுட்டு நாங்கள் அதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை நாங்கள் கற்றுக்கொள்கிறது, இல்லைன்னா இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ட்ரிப்பை நான் பார்க்குறேன். ஸோ நான் இவங்களில் நோட் பண்ண விஷயம் அது ஒரு விஷயம். ரெண்டாவது, டிரைவிங் கல்ச்சர் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் எல்லாருமே கொஞ்சம் அவசரமாக இருக்காங்க. ஏஜென்ட் எல்லாருமே அவசரமாக இருக்காங்க. ஸோ அவசரமாக இருக்கிறதுனால யாருமே பொறுமை இல்லை. ஸோ வாகனத்தில் ஒருத்தர் திரும்ப போகிறாங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர் அதை நிப்பாட்டி கொடுக்குறது இல்லை. ரோட் யாராவது க்ராஸ் பண்ண போகிறாங்கன்னா நிப்பாட்டுறது இல்லை. எல்லோரும் நாங்கள் எங்கள்கிட்ட பாட்டுக்கு ஃபஸ்ட்டாக போயிட்டோம்னு சொன்னால் வேலை முடிஞ்சு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் நான் பார்த்தேன். என்ன சொல்கிற, ஒரு இடத்துல மதுரையில் தான் நினைக்கிறேன். மதுரையில்
பெடஸ்ட்ரியன் க்ராசிங்கில் ஒரு லேடி ஒரு ஆள் க்ராஸ் பண்ணும்போது நான் காரை நிப்பாட்டினதுக்கு அவன் எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு போனான். சொல்லிட்டு தாண்டி போய் அங்கேருந்து திரும்பியெல்லாம் பார்த்தேன் என்ன இது அப்போவே அவள் கண்டுபிடிச்சிருப்பா இவன் புதுசு இந்த மாதிரி. ஸோ அந்த இது நான் நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு டிரைவிங் பேட்டர்னும் இங்கே இருக்குது. ஸோ யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளணும் நீங்கள் இதில் ஓடும்போது. அண்ட் ஹைவேஸ் சரி எல்லா இடத்துலையும் மோட்டர் பைக்ஸும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் எங்களோட ஹைவேஸில் மோட்டர் பைக் உள்ளே வர முடியாது. ஒன்லி 4 வீல்ஸ் மட்டும்தான் வரலாம். ஈவன் ஓட்டோ டுக்கு கொண்டுமே உள்ளே வர இல்லை ஹைவேஸில். அதனால் கொஞ்சம் காரில் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே ட்ரை பண்ணுறது. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அக்சஸ் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் ஃபுல் டைம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். சடன் சேஞ்சஸ், சடன் மூமெண்ட்ஸ் பண்ணுறது இங்கே சரியான ரிஸ்க். டெஃபினட்டாக நீங்கள் யாரையாவது ஹிட் பண்ணிடுவீங்க. ஸோ டக்குன்னு அங்கே விட்டுவோம் இங்கே விட்டுவோம், ரோட்டை மறந்துட்டேன்னு திடீர்னு ஞாபகம் வந்தோடனே வெட்டிவிடுவோம்னு சொல்லி அப்படிலாம் இங்கே செய்யவே கூடாது. செய்தீங்கன்னா நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிறவருக்கு மேலே தான் இருப்பே நிற்பீங்க. ஸோ அதனால் அது செய்யாதீங்க. ஸோ இந்தியாவில் ட்ரை பண்ணுறது கஷ்டமாக இல்லாட்டி ஈஸியானு சொல்ல போனால், ட்ரை பண்ணுறது கஷ்டமாக ஈஸியானு சொல்கிறத விட ட்ரை பண்ண இயலுமா இல்லாதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ண இயலும், கண்டிப்பாக இல்லை. பட் அதுக்குரிய முன்னாயத்தங்களோட நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் இதை இங்கே நீங்கள் ஓட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் பெட்டாக்கில் ஓடுங்க. கொழம்புல இருக்கிற பெட்டாவில் ஓடினீங்கன்னு சொன்னால் ஒரு 80% பெட்டாவில் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. ஸோ பெட்டாவில் ஓடினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கேயும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன பெட்டாக்கும் இங்கேயும் உள்ள ஒரு வித்தியாசம், இப்போ பெட்டாவில் கூட சர்டன் ரூல்ஸ் இருக்குன்னு தானே. இப்போ ஒன் வேலன்னு சொன்னால் நாங்கள் அந்த பக்கத்தில் மட்டும்தான் போவோம், ஆப்போசிட்லேருந்து வர மாட்டாங்க. பட் இங்கே அதுவும் நீங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ 360 வியூ நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். 360 வியூ உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால், சேஃபாக ட்ரை பண்ணுறதா இருந்தால். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சதை இப்போ உங்களுக்கு ஏர்லியாக சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்களும் யாராவது இங்கே வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக முன்னுக்கே இருந்து கொள்ளலாம். சென்னை க்ரௌடட் சிட்டியாக இருக்குது, மதுரையும் க்ரௌடடாக இருக்குது. அந்த 2 இடத்துலையும் தான் கொஞ்சம் டிரைவிங்குக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. போகிற வழியெல்லாம் ஹைவேஸ் மாதிரி இருக்கிற ரோட்ஸ் தான். ஸோ அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் எதுவுமே இருக்கில்ல. காலம்பரையும் நல்ல வடிவாக சாப்பிட்டுட்டேன். பொங்கல், ஊத்தப்பம், தோசைன்னு சொல்லி. இப்போ மத்தியானமும் நல்ல சாப்பாடு வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 5 பரலில் போய் வடிவாக சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த டைம் அண்ட் லாஸ்ட் 3 டேஸாகவே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நல்ல நித்திரை வருது. ஸோ நல்ல நித்திரை வந்தால் நாங்கள் டெஃபினட்டாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிப்பாட்டி ஒரு பிரேக் எடுக்கிறது தான். பிரேக் எடுக்காமல் விடக்கூடாது. ஓடினா என்ன நடக்கும், நாங்கள் சரியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களோட நித்திரை தூக்கத்தில் எங்களோட கண் மூடி திறக்கிற டைமே காணும் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறதுக்கு. அதனால் உங்களுக்கு லைட்டாக நித்திரை வருதுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, பிரேக் எடுங்க. சின்ன ஒரு ஃபேஸ் வாஷும் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி பிரேக் கொண்டு எடுப்போம். இந்தியாவில் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் டிரைவிங்கில் நான் பார்த்தது, நோட் பண்ணினது சொல்லணும், அதை பற்றி கதைக்க மறந்துட்டேன். ஹோன். ஸோ இங்கே ஹோன் பண்ணுறன்றது உங்களை ஹோன் பண்ணுறதுக்கு ஹோன் பண்ணுறன்றது உங்களை பேசுகிறதுக்காகவோ திட்டுறதுக்காகவோ இல்லை. இங்கே ஹோன் பண்ணுறதுன்றது ஒரு அலர்ட்னஸை உங்களுக்கு தரது. நான் இதால் வாரேன், நான் வந்து கொண்டு இருக்கேன்ன்றதுக்கு தான் அவங்க ஹோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாராச்சும் உங்களுக்கு பின்னால் வந்து ஹோன் பண்ணினாலோ இல்லாட்டி சைக்கிள் வரைக்கும் ஹோன் பண்ணாலோ அதோட ரீசன் என்னென்னு சொன்னால் அவங்க வாராங்கன்னு காட்டுறாங்க. சரி, இப்போ நாங்கள் வேறு நாடுகளில் ஹோன் பண்ணினா உங்களை பேசுகிறதுக்கு ஹோன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நான் பார்த்த நிறைய வண்டியில் பார்த்தா பின்னுக்கு எழுதியிருக்குது ஹோன் பண்ணுன்னு எழுதியிருக்கு. நீ வாராயின்னா ஹோன் பண்ணுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ இங்கே ஹோனுக்கு பர்பஸ் வேறு நாடுகளில் வேறு பர்பஸ். இங்கே அதோட பர்பஸ் டோட்டலாக வேறு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். முடிகிற கட்டத்துக்கு வந்து நிற்கிது. ஸோ நைட்டில் சென்னை எவ்வளோ வழியாக இருக்குன்னு காட்டும்போது நான் இதை வீடியோ எடுத்துருக்கேன். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது.
உண்மையிலேயே இந்த ட்ரிப், இந்த ரோட் ட்ரிப் எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸை தந்திருக்கு. நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. மக்களோட பேசுகிறதுல இருந்து, கலாச்சாரமாக இருக்கட்டும், தெரிஞ்ச கலாச்சாரங்கள் தான் என்னால் நிறைய க்ளோஸாக பலருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கிறாங்க இந்த ட்ரிப். எங்கட ஊரில் எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓடைக்கு இந்த பக்கத்தில் மட்டும்தான் பண்ணணும், வலது பக்கத்தில் மட்டும்தான் பண்ணணும், லெஃப்ட் சைடில் ஏற முடியாது. நான் நேற்று ஓடி இருந்தேன் இங்கே கொண்டு போய் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தேன். போகும்போது தான் பார்த்தேன் 2 பக்கத்துலேயே ஓட்டை பண்ணலாம் இந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி எங்க இருக்குது அந்த பக்கம் ஏறி போயிட்டே இருக்கலாம். அதுதான் இப்போ ஒரு சின்ன டவுட் ஒன்று தான், இப்படி தான் இருக்குமான்றது கேட்குறேன். முதல்ல இடம் கிடைச்சா எந்த பக்கம் வந்து போய்க்கலாம், ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. அது ஹைவே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அடிச்சு ஒரு அமுக்கு போயிட்டு ரைட்டாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஒரு ஹெட்லைட்டை போட்டு காமிச்சுன்னா அவனே வழி விட்டுருவான். ஓகே, அவன் ரைட்டாக லெஃப்ட்டாக ஏறி போயிட்டே இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் இருக்காது ஹைவே பொறுத்த. மோசமாக அந்த டூவெல்லாம் வந்து ரெண்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல வந்துடலாம். ஏன்னா அங்கே உங்களுக்கு இது கிடையாது, இல்லை எது இல்லை, இங்கே யூட்டனே கிடையாது உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்போ யாரும் வர மாட்டாங்க இந்த டைத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. அதனால ப்ராப்ளம். ஒரு 7 மணிக்கு மேலே கம்பல்சரி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே.